வணக்கம் உறவுகளே, நான் கௌரி ஆக்கிறேன். எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தியான மில்க் ரெசிபியை நீங்கள் மேக் பண்ணி குடிப்பதனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டோன்னா, கிட்னி லிவர் ஃபெயிலியர் ஆக்களுக்கு கட்டாயம் 21 டேஸ் நீங்கள் இதை குடித்தீர்களாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். எனக்கு கிட்னிலேயும் லிவர்லேயும் பிரச்சனை இருந்தது. கிட்னி ஃபெயிலியர் அப்படி ஒன்றுமே இல்லை. டாக்டர் அப்படி ஒரு வருத்தம் இல்லைன்னு சொன்னவர். ஆனால் அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை மாதிரி இருந்தது. கனகாலமாய் அந்த பிரச்சனை இருந்து இப்போது கண்ட்ரோலுக்கு வந்துள்ளது. இப்போ அந்த பிரச்சனையே எனக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடுது. டோட்டலாக எனக்கு அப்படி ஒரு பிரச்சனையே இல்லையென்று டாக்டர் சொல்லியிருக்கார். எனக்கும் ஹெல்த்தியாக அப்படி ஒரு யூரின் பிரச்சனை இப்போது இல்லை. லிவர் பிரச்சனையும் எனக்கு ஓகே ஆகிட்டுது. இது ஒரு ட்ரிங்க் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதே மாதிரி நான் ஏற்கனவே பீட்ரூட் கேரட்டில் செய்த ஒரு ரெசிபியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த 2 ரெசிபியுமே கிட்னி லிவர் ஃபெயிலியர் மட்டுமண்டில்லை, டோட்டல் ஹெல்த்துக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மில்கை இப்போ எப்படி மேக் பண்ண போகிறோம்ன்றது தான் இப்போ இந்த ரெசிபியிலே பார்க்க போகிறோம். வாங்க. 1 கப் மில்க் எடுத்து 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர், எந்த கப்பால் வேணுமென்றாலும் உங்களுக்கு தேவையான அளவு மில்க் எடுத்துக்கொள்ளலாம். 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேணும். கடையில் வேண்டிய ஐட்டங்களாக இருக்கக்கூடாது. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இது எல்லாம் நான் வீட்டிலே மேக் பண்ணி எடுத்தேன் எனக்குண்டு தேவைக்காக. 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர். எல்லா ஐட்டம்ஸும் ஒரே டீஸ்பூனால் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி போட வேணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், மிகவும் முக்கியமான ஐட்டம். மஞ்சள் பவுடர் கிருமிகளை இல்லாமல் பண்ணும். ஆஸ்மா, அல்சர், கேன்சர் இப்படியான வருத்தங்கள் உள்ளவ எல்லாருமே இந்த ரெமெடியை நீங்கள் பாவித்து கொள்ளலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளுகிறேன். எதற்காகன்னு சொல்லிட்டேன்னா, கொஞ்சம் மில்க் நன்றாக காய்ச்சிப்படணும். நல்லா எல்லாத்தையும் ஒன்றாக காய்ச்சி எடுங்கள். அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இந்த பாருங்க, இப்படி அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் குக் பண்ண வேணும். இப்படி நீங்கள் 21 டேஸ் நீங்கள் குடித்தீங்களா இருந்தால் டோட்டல் ஹெல்த்துக்கு நலம். என்னால் 21 டேஸ் குடிக்கலாம் போயிட்டுது. ஆனால் இடைக்கிட இப்போ குடிப்பேன். 15 டேஸுக்கிட்ட நான் குடித்தேன். நான் மஞ்சள் பவுடர் சரியான குளிர்மை தன்மை கூடியது. 21 டேஸுக்கு பிறகு குடிக்கக்கூடாது. கட்டாயம் 21 டேஸ் தான் குடிக்கணுமென்னு இல்லை. உங்களுக்கு தேவையான நேரத்தில் வீக்கில் 2 டைம்ஸ் குடித்தாலும் பரவாயில்லை. அதிலும் விட கூடுதலாக 21 டேஸுக்கு மேலே நீங்கள் குடிக்கிறீங்களா இருந்தால் ஆண்கள் கூட குடிக்காதீர்கள். காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, மஞ்சள் மெலட்டு தன்மை ஆக்கிடுமென்று சொல்கிறது. ஆண்மை குறைவாக ஆக்கிவிடும். அதனால் குறைவாக பாவித்து கொள்ளுங்கள். பெரிய பாதிப்பண்டு தராது. இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றி எடுக்கிறேன். வீக்கில் 2 டைம்ஸ் நீங்கள் குடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆண் சகோதரங்கள் வீக்கிலே 2 டைம்ஸ் குடிக்கலாம். இப்போ 2 கிளாஸ்லேயும் நான் ஊற்றி எடுத்துட்டேன். இதில் சேர்க்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெமெடி ஒர்க் பண்ணுவார். இப்போ கடைசியாக நான் சேர்க்க போகிறது தேன். தேன் நாட்டு தேனாக இருந்தால் நல்லம். நாட்டு தேன்ன்றது தெரிந்தானே, குழாவியில் இருந்து எடுத்த தேனாக இருந்தால் பெட்டர். அதுதான் ஹெல்த்துக்கு நல்லம். தேன் பால் காய்ச்சி கொண்டு இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. நான் இப்போ செய்கிற மாதிரி தான் நீங்கள் சேர்க்க வேணும் இந்த ரெமெடிக்கு. அப்போ தான் இதில் நீங்கள் சேர்த்த எல்லா ஐட்டம்ஸும் நன்றாக வேலை செய்யக்கூடியதாக இருப்பார். இதில் ஒன்று நீங்கள் பயப்படுவதற்கு கிடையாது. இந்த ரெமெடி மஞ்சள் பவுடர் ஆல்வேஸ் நாங்கள் குக்கிங்க்கு பாவிக்கிறது தானே. அதுவும் லிமிட்டோடு தான் பாவிக்க வேணும். இப்போ பாருங்கள், இந்த ரெமெடியை அந்த மாதிரி சூப்பராக இருக்கிற ஆயில் சாப்பாடுகள் கூட சாப்பிட்றவர்களுக்கு லிவர் பிரச்சனைகள் வரக்கூடும். அப்படியான ஆட்களுக்கு இந்த ரெமெடி மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் விரும்பினா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.